எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் தொடர் மர்ம கொலைகள்னு நம்ம ஸ்டோரி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டோரி போட போகிறோம், நியூ ஸ்டோரி. அதோட ஹெட்டிங் வந்து உன்னை சுற்றியே. எப்போது பகுதி 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டிப்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். கை குழந்தைங்கள், அதாவது பிறந்ததில் ஒரு 3 மாதத்துக்கு மேலே 1 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய கோல்ட் ஆகும். எப்போ ஆகுது என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியாது. மழை காலத்துலேயும் ஆகலாம், குளிர்காலம், வெயில் காலத்தில் கூட ஆகும், பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம கோல்டுக்கு அதிகமாக அந்த மருந்து கொடுக்கறது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாட்டி வைத்தியங்கள் செய்யலாம். அதில் கூட இந்த குப்பை மேனி, அப்புறம் வந்து காரம் அரைச்சி ஊற்றணும் சொல்லுவாங்க. அதில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, அப்புறம் ஏதோ செடிங்களெல்லாம் கொண்டாந்து அதில் அரைச்சி ஊற்றி கொடுப்பாங்க. பட் அதுவும் ரொம்ப சூடானது. ஸோ வந்து பேபி குடலுக்கு வந்து அது நல்லதில்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அவரைக்காய் கொடி, அதாவது அவரைக்காய் வந்துட்டு கொடியில் தான் வரும். அந்த கொடியில் வந்து இலை இருக்கும், அதாவது அவரைக்காய் செடின்னு சொல்லுவாங்க, கொழுந்து இலை. அதை பறித்து அதோட சேர்த்து கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து கசக்குங்க. கசக்குனிங்கன்னா சாறு வரும். அந்த சாறு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த இலை. அதை வந்து ஒரு பாலாடையில் ஊற்றிக்கோங்க. காலைல ஒரு 6 மணிக்கு மேலே, அதாவது ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 5 மணி அந்த மாதிரி ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவாங்கல்ல காலையில், அப்போ வந்து ஃபீட் பண்ணாமல் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பயே கூட உடனே வாமிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் நேரத்தில் வாமிட் பண்ணுவாங்க, இல்லை வந்து மோஷனில் அந்த சளியெல்லாம் போயிடும். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கை குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு கிளிக் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உன்னை சுற்றியே அதோட பாகம் 1 பார்க்கலாம். அது ஒரு மாலை நேரம். கருமேக கூட்டங்கள் வானை சூழ்ந்து கொள்ள காற்றும் சற்று ஆக்ரோஷமாக வீச ஆரம்பித்தது. சாரலாக பெய்த மழை கடுமையாக பெய்ய தொடங்கியது. சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த ஷாலினிக்கு குழந்தை அழு சத்தம் கேட்க ஓடி சென்று பால் பாட்டிலை குழந்தை கையில் கொடுத்துவிட்டு ஜன்னல் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு சமைப்பதை தொடர்ந்தாள். என்னடா இன்னைக்கு இப்படி மழை பெய்யுது என்று முணங்கி கொண்டு அருகில் இருந்த போனை எடுத்து கணவன் சூர்யாவிற்கு கால் செய்தாள். ஃபோன் ரிங் ஆனது. ஹலோ ஷாலினி, என்னம்மா என கேட்க, எப்போ வருவீங்க, லேட் ஆகிடுச்சு என ஷாலினி கேட்டாள். சூர்யாவும், ஆஃபீஸில் சின்ன வேலை ஒன்று, அதை முடிச்சுட்டு வரேன், கவனமாக இருங்க, மழையும் காற்று அதிகமாக இருக்கு என்றான். சரி, சீக்கிரம் பார்த்து வாங்க என சொல்லிவிட்டு ஷாலினி போனே வைத்தாள். திடீரென வெளியே ஒரு மின்னல் மரத்தின் மேல் விழுந்தது. அந்த மரத்தின் ஒரு பகுதி கருகி போனது. அந்த கருகிய பகுதியிலிருந்து புகை போல ஒரு உருவம் பறந்து வந்து வீட்டின் கதவின் கீழாக காற்றின் வழியே உள்ளே வந்தது. அந்த உருவம் அறையில் உள்ள கண்ணாடி ஒன்றுக்குள் புகுந்து கொண்டது. சிறிது நேரத்தில் ஷாலினி சமையலை முடித்துவிட்டு குழந்தையை பார்த்தாள். குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. அறையில் இருந்த அழுக்கு ஆடைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். திடீரென குழந்தை அழு சத்தம் கேட்டதும் அங்கே ஓடினாள். அவள் போகும்போதே குழந்தையின் அழுகை நின்றிருந்தது. அறைக்கு சென்று பார்த்தால் அங்கே அந்த கருப்பு புகையான உருவம் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டிருந்தது. அதனை பார்த்து பயந்த ஷாலினி சத்தமாக கத்தினாள். திடீரென போன் ரிங் ஆனது. திடுக்கிட்டு எழுந்தாள் சோபாவில் இருந்து. கடவுளே, கனவா, பயந்தே போயிட்டேன் என்று பெருமூச்சு விட்டுவிட்டு போனை ஆன்சர் செய்தாள். சொல்லுங்க ஷாலினி, லஞ்சுக்கு என்னோட ஃப்ரெண்ட் முருகன் வருவான், சேர்த்து சமையல் பண்ணிடு, ஓகேயா என்றான் சூர்யா. சரிங்க என்று சமையல் வேலையை ஆரம்பித்தாள் ஷாலினி. லஞ்ச் நேரமும் வந்தது. சூர்யாவும் முருகனும் வீட்டிற்கு வந்து அமர்ந்தார்கள். ஷாலினி இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். எப்படிமா இருக்க என்று முருகன் கேட்க, நல்லா இருக்கேன் அண்ணா, வீட்டில் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா என கேட்டாள். இருக்காள். இப்போ எத்தனாவது மாதம் தங்கச்சி என முருகன் கேட்க, 6வது மாதம் அண்ணா என ஷாலினி கூறினாள். ஆமாம், ஷாலினி இப்போது கர்ப்பமாக உள்ளாள். கவனமாக வேலை பார்த்துக்கோமா என்றான். சரி அண்ணா என சொல்லிவிட்டு ஷாலினி சமையல் அறைக்கு சென்றாள். ஏண்டா போன மாதம் வீட்டில் சாப்பிட்டு போனது, அதுக்கப்புறம் கூப்பிட்டா கூட வரமாட்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டடா நீ என்றான் சூர்யா. அடப்போடா நீ வேற, நான் அப்படியே தான் இருக்கேன், எனக்குன்னு ஒன்று வந்து வாச்சிருக்கு பாரு, முடியல மச்சி என்றான் முருகன். சரி விடுடா, சரியாகிடும். இல்லை மச்சி, பாத்ரூம் எதுக்கு போவாங்க, குளிக்கத்தான். ஆனால் என் ஒய்ஃப் போனா எங்கே போகிற, குளிச்சுட்டு எங்கே போக போகிற, வீட்டில் குளிக்காமல் இருக்க மாட்டியா, வீட்டில் அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிற, என்னை பேச விடாமல் லொடன்னு பேசியே கொள்றா மச்சி, குளிக்க போகிறதுக்கே இத்தனை கேள்வினா பாரு, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலே இவ்வளவுதான் என்றான் முருகன். நீதானே அவள்தான் வேணும்னு போன, நான் வேணா சொன்னேன் கேட்டியா என்றான் சூர்யா.
அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாகிடும்டா. புருஷன் மேல அளவு கடந்த அன்புனால கூட இப்படி இருக்கலாம். கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்குமா மச்சி என்றான் சூர்யா. ஏதாவது சொல்லிட போறேன், வாடா சாப்பிடலாம், பசிக்குது என்றான் முருகன். மூவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு முருகன் கிளம்பி விட்டான். இரவானது. ஷாலினியும் சூர்யாவும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். சூர்யா ஷாலினிடம், அடுத்த வாரம் இந்த வீட்டை பார்க்க வராங்க, கண்டிப்பா வாங்கிடுவோம்னு சொன்னாங்க. அப்படி வாங்கிட்டா நாமும் அடுத்த வாரமே ஊருக்கு போயிடலாம் என்றான். ஆமாங்க, அங்க போனாதான் சரி. அத்தை மாமா கூட இருக்கலாம். நீங்க வேலைக்கு போனாலும் தனியா இல்லாம போர் அடிக்காமல் இருக்கும். இங்க நீங்க இல்லாமல் இருக்க பயமாவும் இருக்கு என்று சொல்லி காலையில் கண்ட கனவையும் சொன்னாள் ஷாலினி. டிவியில ஏதாவது பேய் படம் பார்த்த மாதிரி தூங்கி இருப்ப, அதான் கனவு வந்திருக்கும். ஆமாங்க, இந்த காஞ்சூரியின் பார்த்தேன் என்று சொல்லி சிரித்தாள். சூர்யாவுக்கு ஃபோன் கால் வந்தது. சூர்யாவின் அம்மாதான். எப்படிப்பா இருக்க, எப்போ வருவ என கேட்டா. நல்லா இருக்கேன், அடுத்த வாரம் எல்லாம் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நல்லதாவே நடக்கட்டும், ஷாலினிட்ட கூடு என்றதும் ஷாலினியும் வாங்கி இருவரும் சிறிது நேரம் பேசினார்கள். அன்றைய இரவு கழிந்தது. மறுநாள் ஒரு முருகன் கோயிலில் ஒரு பெண் கோவிலில் உள்ள ஓரமாக உறங்கியிருந்தாள். அங்கே வேலை செய்யும் ஒருத்தி எழுப்பி, ஏம்மா எந்திரி, அங்க சாப்பாடு போடுறாங்க, போ அங்க போய் சாப்பாடு என்று சொல்லி அனுப்பினாள். இதை பார்த்து கொண்டிருந்த பெண் ஒருத்தி அங்கே வந்து, ஏங்க நானும் ரொம்ப காலமா பார்க்கிறேன், கோயிலே தூங்கி இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இருக்காங்களே, யாரு இது? நான் இங்க வேலை பார்க்குற காலத்துல இருந்து இருக்காங்க, யாருன்னு தெரியல, யார் கூடவும் பேச மாட்டாங்க, திடீர்னு இரவு நேரத்துல அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க என்றாள். ஒருவேளை பைத்தியம் ஆகிட்டாங்களா என்று கேட்டாள். அப்படி சொல்லாதீங்க, என்னதான் ஆச்சோ கடவுளுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். கோவிலில் உள்ள பெண்ணிற்கும் ஷாலினிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கனவில் வந்த கருப்பு உருவம் வருமா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.